தற்போது ஒரு அண்மை செய்தி. கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்துள்ளார். அதில் முல்லை பெரியாறு அணை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி கோரிய கேரள அரசுக்கு அவர் கண்டனத்தை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்ய ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது கேரள அரசுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த கண்டன அறிக்கையில் என்னென்ன பதிவு செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட மத்திய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. இந்த கடிதம் தான் தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவரிடம் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர், அதிமுக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு, அதாவது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று அப்போதைய இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தது. அந்த வழக்கின் மூலமாக தமிழகத்திற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை பெற்றது. இதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், திமுக அரசு முறையாக இதை கையாளவில்லை. இந்தியா கூட்டணியில் இருந்து கம்யூனிஸ்டுகள் தற்பொழுது தமிழகத்திற்கு எதிராகவே அவர்கள் செயல்படக்கூடிய அந்த சூழலையும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்க அவர், திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் முல்லை பெரியாறு அணையின் உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் வலியுறுத்துவதாக தனது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி.